ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே என்னுடைய குழந்தைய கையில வச்சிருந்தாலும் அடிக்கே தான் இருக்கணும், எல்ஸ் தொட்டில போட்டாலும் ரொம்ப நேரம் அடிக்கே தான் இருக்கணும், கொஞ்சம் தூங்கினாலும் நடுவில் வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், அகைன் போய் நான் ஆடிட்டே இருக்கணும். ரொம்ப கஷ்டமான டாஸ்கா இருந்துச்சு. அப்போதான் இன்ஸ்டாகிராம்ல டைனி டைக்கோட ஆட்டோமேட்டிக் கிராடலை பார்த்தேன். உடனே ஆர்டர் போட்டுட்டேன். அண்ட் எங்க வீட்டுல உள்ள 2 குட்டீஸுக்குமே இந்த ஆட்டோமேட்டிக் கிராடல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இல்ல ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு அதுல கொடுத்திருக்க அந்த மேனுவல் படி நம்ம வச்சாலே அழகா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆகிடுது. அண்ட் அந்த கிராடல்லையே அவங்க வந்துட்டு மஸ்கிட்டோ நெட் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்திருக்காங்க. சாஃப்ட் குஷன் இருக்கு. அண்ட் அந்தந்த கேஜிஸ்க்கு ஏத்த மாதிரி அந்தந்த ஸ்பீடும் நம்ம வச்சுக்கலாம். மேனுவல்ல கொடுத்திருக்க ஸ்பீட் படி உங்க குழந்தை எந்த கேஜில இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்பீடை நம்ம அதை செலக்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். முக்கியமான ஒரு கொஸ்டின், இது குழந்தை யூஸ் பண்றோம் ஷாக் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% ஷாக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா என் குழந்தைக்கு 2 months மேல நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்களை தூங்கவும் வைக்குதுன்னு சொல்லுவேன். நீங்க யோசிக்கலாம் எவ்வளவோ கிராடல் எவ்வளவோ பிராண்ட்ல இருக்கு, நீங்க இதை வாங்குனீங்க அப்படின்ட்டு. எனக்கு இதுதான் ரொம்ப அஃபோர்டபுளா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம இவங்களை வந்துட்டு கிராடல்ல தூங்க வைப்போம். சோ அந்த நேரத்துக்கு எனக்கு இந்த பிரைஸுக்கு இருந்தா போதும்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். இதுக்கு மேல இந்த கொஸ்டினும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அப்புறம் நான் யோசிக்காம ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல குஷனோட ஆட்டோமேட்டிக் கிராடல் உங்களுடைய குழந்தைக்கு வேணும்னா கண்டிப்பா டைனி டைக்ல போய் இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. Until then, see you next video. Bye.